ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் இந்த ஒரு செக்யூரிட்டி செட்டிங்ஸை ஆன் பண்ணாமல் ஃபோன் கால் உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுக்க வேண்டாம். நம்ம மொபைலில் அதிகமாக பயன்படுத்துகிற யாருக்காவது கால் பண்ணுறது இல்லைன்னா வர்ற காலை நம்ம ரிசீவ் பண்ணுறது தான். அதனால இந்த ஃபோன்கிற அப்ளிகேஷனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ நிறைய ஸ்கேமர்ஸு கால் பண்ணி அந்த காலை அட்டன் பண்ண பின்னால் ஆப்போசிட் சைட்லேருந்து சவுண்டே வராது, அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா சில டைமு ஒரு பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இல்லைன்னா கஸ்டமர் கேர் மாதிரி நடித்து நம்மகிட்ட இருக்கிற பணத்தை ஏமாற்றி முயற்சி பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃபோன் அப்ளிகேஷனில் இருக்கிற முக்கியமான செக்யூரிட்டி செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்பேம் கால் நம்மளுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அதே சமயத்தில் நம்மளுடைய ப்ரைவசியை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கையில் 2 டைப் ஆஃப் மொபைல் வச்சுருக்கோம். ஒன்று சாம்சங்கு, இன்னொன்று சாம்சங்கை தவிர்த்து மற்ற மொபைல். ஓகேங்களா? ஏன்னா சாம்சங்கில் ஒரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும், மற்ற ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபோன் ஆப்குள்ளே தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ சாம்சங்கில் எந்தெந்த மாதிரி செட்டிங்ஸாக நம்ம பண்ணணும், இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம சாம்சங்கை எடுத்துக்குவோம். நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு இல்லைங்களா, இந்த ஃபோன் அப்ளிகேஷன், இதை வந்து டிஃபால்ட் ஃபோன் ஆப்பாக நம்ம செட் பண்ணணும். நம்ம அதை எப்பவுமே செட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது கேட்கக்கூடிய பர்மிஷன் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோன் அப்ளிகேஷனோட கண்ட்ரோலாக அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்ததுன்னா, இப்போ ட்ரூ காலர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறமா அதோட கேட்குற பர்மிஷன்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஃபோன் அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ட்ரூ காலர் அப்ளிகேஷன் தான் டிஸ்பிளே. புரியுதுங்களா? அதனால ஃபோன் அப்ளிகேஷனை டிஃபால்ட் அப்ளிகேஷனாக செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்க. ஆப்ஸ்குள்ளே போயிட்டு அதில் மேலேயே பாருங்கள் டிஃபால்ட், சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும், அந்த ஃபோன் அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணிக்க. இதில் ட்ரூ காலரில் எனேபிளில் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் அப்ளிகேஷனுக்கு மாற்றிங்க. ஏன்னா ஃபோன் அப்ளிகேஷனுக்குள்ள தான் இருக்கணும். அதனால் ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு இது எனேபிள் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் அப்ளிகேஷனுக்கு மாற்றிங்க. இங்கே பாருங்கள் சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு வந்துடும். இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்க ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்தது காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ஆப்னு இருக்கு பாருங்கள். இதுலேயே இந்த டிஃபால்ட் ஆப்ஸ்குள்ளேயே அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நன்னு ஃபோனு ட்ரூ காலர் அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் இதில் பண்ணினேன் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறதுக்காக. மேக்ஸிமம் ட்ரூ காலர் நான் யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணவும் மாட்டேன். ஸோ ட்ரூ காலர் அப்ளிகேஷன் இல்லை, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எனேபிளில் இருந்ததுன்னா ஃபோனில் மாற்றிங்க. நீங்கள் ட்ரூ காலர் அப்ளிகேஷனில் இல்லாமல் இருந்தீங்கன்னா நன்னில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபோனுக்கு மாற்றிங்க. அப்போ தான் இப்போ வந்து எல்லாருடைய 4G மொபைலாக இருந்தாலும் சரி, 5G மொபைலாக இருந்தாலும் சரி, ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர் கூட யார் பேசுகிறாங்கங்கிற அவங்க பேரோட வருதுங்க. அதனால ட்ரூ காலர் அப்ளிகேஷன் நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ ஸ்பேம் காலரோட ஐடியும் ஸ்பேம் அப்ளிகேஷனையும் ஃபோன் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ப்ரைவசி ரொம்ப பாதுகாக்கப்படும். ஓகேங்களா? இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்க ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே செட் பண்ணுறது ஓகே, பட் உள்ளே வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ ஃபோன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணோடனே டயல் பேடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ மேலே ரைட் சைடு 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே செட்டிங்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ப்ரொடெக்ஷனுங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிடுங்க. காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர் உள்ளே வரும் பொழுது யார் அவங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடும். ஸ்பேம் ப்ரொடெக்ஷன், இது ஒரு ஸ்பேம் கால், ஒரு மார்க்கெட்டிங் கால் வருது அப்படின்னா ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் உங்களுக்கு அலர்ட் பண்ணிவிட்டு அதுவே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் கால் வரும், அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லும். ஓகேங்களா? அதனால் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வெளியே வந்துடுங்க. நம்ம அடுத்த மொபைலில் பார்ப்போம். ஸோ செகண்ட் மொபைலில் பார்த்தோம்னா இது மாதிரி தான் மற்ற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்கும். ஸோ செகண்ட் மொபைலில் சேம் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க.
இந்த ஆப்ஸ்க்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே போனீங்கன்னாவே பாருங்கள் டிஃபால்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். டிஃபால்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டிஃபால்ட் ஆப்ஸ்க்குள்ளே ஃபோன் ஆப்பை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஃபோனில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு இது எனேபிள் இருந்ததுன்னா ஃபோன் அப்ளிகேஷனுக்கு மாற்றிக்கங்க. இந்த மொபைலில் ஃபோனில் தான் இருக்குது, அதனால் விட்டுடலாம். ஸோ இப்போ ஃபோனில் இருக்குது. இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்க ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ அடுத்தது காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ஆப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நன்னு இருக்குது, ஃபோனுங்கிறத செலக்ட் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ ஃபோனுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோட்டலாகவே வெளியே வந்துடுங்க. ஸோ செகண்ட் மொபைலில் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம். அடுத்தது இதுலேயும் வந்து அந்த காலர் ஐடி ஸ்பேம் வந்து டயலரில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே எனேபிள் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்ஸை இங்கே டயலரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் இங்கே ஃபோன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே காலர் ஐடி அண்ட் ஸ்பேம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது 2 டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எனேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாகவே வெளியே வந்துடுங்க. அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மற்ற அப்ளிகேஷனில் இருக்கிற பர்மிஷன் மாதிரி நம்ம ஃபோன் அப்ளிகேஷனில் என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்கங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா இந்த ஃபோன் அப்ளிகேஷனுங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எல்லா பர்மிஷனுமே எனேபிள் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ தட் இந்த ஃபோன் அப்ளிகேஷனுக்குள்ளே எதெல்லாம் முக்கியமான பர்மிஷன், எதெல்லாம் தேவையில்லாத பர்மிஷன், எந்த பர்மிஷன் மட்டுமே எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செட்டிங்ஸை பொறுத்தளவு எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும், ஏபிபி இன்ஃபோன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். அதில் பர்மிஷன் இருக்கும், அந்த பர்மிஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்மிஷனுக்குள்ளே மேலே அலோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலோடுக்குள்ளே இந்த கேமரா, லொக்கேஷன், ஃபோட்டோஸு, நெட்வொர்க் ஆக்சஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருந்ததுன்னா அலோடு கிடையாது. எதெல்லாம் முக்கியமாக இருக்கணும்னா கான்டாக்ட் இருக்கணும், கால் லாக் இருக்கணும், ஃபோனு இருக்கணும், எஸ்எம்எஸ் இருக்கணும், நோட்டிஃபிகேஷனும். இது மட்டும்தான் இந்த அலோடில் இருக்கணும். அடுத்தது கேலண்டரோட ஆக்சஸ்ஸு, லொக்கேஷனு, மியூசிக் அண்ட் ஆடியோ, ஃபோட்டோ அண்ட் வீடியோ, மைக்ரோஃபோனு, கேமரா இந்த ஆக்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஒரு சில மொபைலில் வந்து டோன்ட் அலோன்ட் இருக்கும், ஒரு சில மொபைலில் ஆஸ்க் எவ்ரி டைம் இருக்கும். ஓகேங்களா? அதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. டோன்ட் அலோன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆஸ்க் எவ்ரி டைம்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும் பொழுது மட்டும் கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த மைக்ரோஃபோன் இது எல்லாமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு நாட் அலோடுன்னே கொடுத்துங்க. சப்போஸ் டு பி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் அந்த பர்மிஷன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் மீட்டு போகிறீங்க, அந்த இடத்துல மைக் தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல பேசியும் ஆகணும், மைக்கும் அவசியமாக இருக்கும். அப்போ வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும் பொழுது மட்டும் நீங்கள் கொடுத்துக்குங்க. எப்போதும் எனேபிளில் வைக்காதீங்க. சரிங்களா? அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் கரெக்டான அப்ளிகேஷனான்னு பார்த்துட்டு ஓகே அலௌடுன்னு கொடுத்து அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே நீங்கள் இதை ஆன் பண்ணி வைக்க வேண்டாம். ஸோ இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக ஸ்கேம் காலிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அட் த சேம் டைம் ஃபோன் அப்ளிகேஷன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸும் செக்யூரான கால் மட்டுமே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும், காலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.